பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஜனங்கள் தோல்வி காண்பதற்கு கர்த்தர் அனுமதியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள். காரணம், தம்முடைய ஜனங்களை தோல்வியை சந்திப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வதில்லையா, அனுமதிப்பதில்லைங்க. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாரத்தை பிரைஸ் தி லார்ட் நாம் சுமக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல சுமைகள் இருக்கிறது இல்லை? குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய உடல் நலம், நம்முடைய வேலை நிமித்தம் வருகிற பிரச்சனை, மன அழுத்தம், பயம், கவலை, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வேதம் சொல்லுகிறது, உன் சுமையை கர்த்தர் மேல் ஒப்படைத்து விடு, உன்னுடைய சுமையை கர்த்தர் மேல் வைத்து விடு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நாம் சுமந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுமையை என்கிட்ட ஒப்படைச்சிடுப்பா, என்கிட்ட விட்டுடு, அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் அந்த கவலைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காதது தான் நாம் என்ன செய்கிறோம், அதை நாம் சுமந்து திரிகிறோம். அது நமக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது, அது நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது, அது நமக்கு ஒரு இயலாமையை கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் கொடுத்து விடு. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்குகிறவருங்க. இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, தேவன் இதை நமக்கு ஒரு நம்பிக்கையாய் கொடுக்கிறார். நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை, நீ சுமக்கிற பாரத்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. நன்றாக கவனியுங்கள். அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நம்மை காப்பவர், அவர் நம்மை வழி நடத்துபவர். நாம் பலவீனப்படும் போது அவர் நம்முடைய பலனாயிருக்கிறார். நாம் குழப்பப்படும் போது அவர் நமக்கு அமைதியை தருகிறார். நமக்கு ஒரு சரியான முடிவெடுப்பதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாருங்க. எங்க 3வது வேதம் சொல்லுது, அவர் நீதிமானை என்ன செய்கிறதில்ல தெரியுமா, ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தோல்வியை சந்திப்பதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிறது இல்லைங்க. நாம் எவ்வளவு பெரிய சோதனையை சந்தித்தாலும் அவர் நம்மை அந்த சோதனையில் இடிக்கவோ அல்லது சிதறடிக்கவோ அவர் அனுமதிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தள்ளப்பட்டாலும், தள்ளாடின நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கீழே விழ மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடன் இருக்கிறாருங்க. இந்த கால வேளையில் உங்கள் கவலைகளை அவரிடத்தில் ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறதான எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன், ஆண்டவரே நீர் எங்களை தாங்குகிறீர். உங்கள் நம்பிக்கையை மட்டும் அவர் மேலே நீங்கள் வச்சிடுங்க.
கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எங்கள் சுமைகளை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்கள் தான் எங்கள் ஆதரவு, நீங்கள் தான் எங்கள் பலன். எங்களை தாங்கி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் நிரப்பிடுங்க. தேவ சமாதானம் ஆளுகை உண்டு செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.